அப்ப நான் போகட்டா? யாரோ இவங்கள இருக்க சொன்னாப்ல போவேன். பாட்டு காசு? ஆமா, பெரிய லதா மங்கேஷ்கர் இது. குழந்தை தொடர்ந்தால குமிஞ்சு போகுதீங்க. அமலு இவங்க பெரிய கிஷோர் குமார். வாயை திறந்த உடனே வாரி கொட்டுதாக்கும் கூடையில. அடே, உங்க மதுரை திருச்சி பக்கம் கேட்டு பாருங்கிறேன். இந்த அஞ்சரை கட்டு ராஜப்பா கீழே இருந்து புடிச்சு மேல தூக்குறான்னா நேர கூரைக்கு போயிருமாக்கும். அடிங்க தகுதிமித்தா. இந்த பட்டமா இல்லாம விட்டு பாருங்கிறேன் உங்க சங்கீதத்தை. விடுறேன், விட்டு பாக்குறேன். இத பொட்டி இல்லாம சங்கீதம் வராதா? கூட்டம் சேராதா? இந்த உன் பிச்சை காசு ஓடு கழுத. நான் சொந்தமா கத்திக்கிறேன். கத்திக்க. என்னமா இவங்க கூட ஆடித்தான் எங்களுக்கு குழப்பம் நடக்கிற மாதிரி. எங்களுக்குள்ள வீடா வித்து பொழைச்சுக்கிறோம். டேய் சொக்கா, தூக்குங்கடா பொட்டிய. இனிமே எந்த மோளத்தை அடிக்கிறாங்கன்னு பாப்போம். வாங்கடா. சரிக்கா. ஆமா, ஊர்ல வேற மேளமே இல்ல. இவன் ஒரு மேளம் தான். போவேன். டேய், போனது போக மிச்சம் பாருடா. சாப்பாடுக்கு தேருமா சாயக்கு தேருமா? 5 ரூபாய் சொச்சா இருக்கு மாமா. 5 கட்டையில கத்தி 5 ரூபாய். கவலைப்படாதீங்க மாமா. இந்த 5 ரூபாய் போக வீட்டுல உண்டியில 20 ரூபாய் இருக்கு. சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கின்னு வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம். அடே, வயிறா பிரச்சனைங்கிற. அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்லை ஐயா. இன்னைக்கோ நான் வர்றவங்க யாரது? டாடியா? டாடி இல்ல மாமா, டாடி. அவரு வந்து உங்களை பார்த்தாங்கன்னா அட தெருவுக்காயம் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது. எவனோ ஒருத்த மாமா பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம். மாமா, அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. படாம பட்டுதான் ஆகணும். ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்களே தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன். ஒண்டி கட்டியா இருந்த இப்ப குடும்பம் ஆயிட்டேன். சரி, பில்லா செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. போனவன் கடிய போலீஸ்ல அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாங்க ராஜப்பா. என்கிட்டயா? இது என்னடா வம்பா போச்சு? பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு பிறந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு. இத பாரு, பில்லாவோட போட்டோ. இது பில்லாவா? எங்கிட்டே ஓடுறீங்களா? இது பில்லா இல்ல, நான் இல்ல, இவன் தான் பில்லா. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவை மாறணும். நல்லா இருக்கு கதை. அம்மா என்ன விட்டுடுங்க. இப்பதான் சொன்னீங்க அவ ஆளுங்க 3 நாள் போய் கையாள கொண்டாங்க. சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுவாருங்க. அந்த பிள்ளா எங்க, நான் எங்க? அவ வாயை தோட்டா பொட்டு பொட்டு சும்மா சுடுங்க. நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்கிற உண்மை இந்த உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நான் தான் பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவை மாட்டா. அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா? ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சது வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, நீ உதுவாத வேலை, உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம். ஆள விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும்போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லிருந்தீங்கன்னா சரி விடுறா, ஆலியன் சாவு நூலியன் சாவு ஒத்துட்டு இருப்பேன். ஆனா சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்லை. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இதுக்கு தூக்கத்தை கெடுக்குவா? இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு துக்கத்தை உண்டாக்குவா? ஆனா எவனோ ஒருத்தன் பில்லா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய்க்கு யார் சாமி சொர போடுறது?
ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க, ஆனா ஊட்டி உழக்க ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊராம் பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதையாச்ச சாமி நாங்க. எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டணும், அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி தெரு தெருவா அலைஞ்சி கேவலமா பிச்சை எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா, வாழ்க்கை பெருசா? 4 பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வீதிதான் விதினா இருக்குல்ல. வேங்க சுவாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை தெருவில் விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்னது நான் செஞ்சா செய்வீங்க. ராஜா, எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு. பில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்லை. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே, அவங்க இந்த நாட்டுல இருக்கலாமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க? சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சு இன்ச்சா ஏத்தணும். சாமி, உங்க சொல்லுக்கு சம்மதம். தேங்க்யூ ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா. என் லட்சியம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது? அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு? முருகா, கண்ணாடி கண்ணாடி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல் வேற கிட்ட போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வேற நேரத்துக்கு வரணும், ஒன்னும் புரியலையே. பிரபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தாருங்க எல்லாரும், இப்படியே போங்க. நீ வாமா. அட, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. ஆட்டோ 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 ஆட்டோ. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன. அது போட்டோம், தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா. தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அதுவும் மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற. மாமா, சுமதி பாக்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க, அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? இந்தாங்க. தேங்க்யூ. கட்டு, அத மறந்துடாத. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பாக்கலாம். ஹலோ, நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாஸா? சார், உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு, சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லாதான் இருக்கு.
முருகா. வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன்டா சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் செட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இது? அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்க அமிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? ம். இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930sல இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். ம். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு? ம். சார் இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா. ராஜு, சுமதி. என்ன சத்தா? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க. அம்மா இது என் வீடு. இந்த 1930sல எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜெல்லாம் வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43வது நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு, அந்த வீடே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ 3 ரூபா தான். அப்ப 1 ரூபா கொடுத்துருங்க. 1 ரூபா கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வர்றேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போயிட்டேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. சுமாருங்க. ஒரு நிமிஷம். இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வர்றேம்மா, வர்றேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார். ஐயோ 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 கை காலெல்லாம் ஒடிச்சிட்டாங்களே. எங்க அம்மா அப்பா தான் ஒரே புள்ள. அவங்க என்ன சொல்றாங்க? அனாதை ஆயிட்டாங்களே. ஐயோ ஐயோ கை காலெல்லாம் அடி, உடம்பெல்லாம் அடி. கை கால உடம்பு எங்க அடிப்படைக்கெல்லாம் காட்டு முடிவாங்க. ஐயோ ஐயோ அம்மா அப்பா. வீட்டுக்கு போய் டாக்டர் வச்சு பார்க்கலாம். டாக்டர் கிட்ட வர மாட்டேன். அப்ப இங்கே கடை வாடி போலீஸ் 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 போலீஸ். ஐயோ 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 என்ன ஆச்சு? படாத இடத்த அடிபட்டு பயங்கரமா வலிக்குது. ஐயோ அங்கேயா? அம்மா நீ ஆள் வச்சு அடிச்சதுனால அவருக்கு படாத இடத்துல பட்டுருச்சு. அண்ணா. அம்மா தாயே, இந்த வந்து எங்களை மாட்டாத. உனக்கு கோடி நமஸ்கார ஆளை விடு. போகாதீங்க, நீ எனக்கு போகாதீங்க, நீ சொல்லாதே போலாம். என்னையா, என்ன ஆச்சு? கை பிடிச்சு போச்சு, கை பிடிச்சு போச்சு. எனக்கு ஒரு டாக்டர் இருக்காரு. என் உடம்பு பத்தி அவருக்கு தான் தெரியும். எங்க இருக்காரு? அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. அதையும் கேக்குறீங்க? ஒரு பக்கம் பக்கவாதம், ஒரு பக்கம் ரத்தவாதம், பிளட் பிரஷர், நடந்தா மயக்கம், உட்காந்தா இரும்பல். முருகா எவ்வளவு சும்மா இருக்கா? என்னையா மெதுவா பேசுற?
மரியாதை. ஐம் சாரிங்க, நான் தலைகாணின்னு வச்சுட்டேன். நான் ரொம்ப வேதனையோட இருக்கேன். உங்க மூத்த பிள்ளை நினைச்சுக்கீங்க, ரத்தத்தோட சாயறேன். 1 2 3 4 5 6 10 வரைக்கும் சொல்ல, ஒரு கணக்கு சரியா போயிடும். ஆளை வச்சு அடக்க சொல்லிட்டு இப்போ விளையாடுறாங்களே. ஐயோ அண்ணா, ஐயோ ஹலோ. ஐயா. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? அப்பா என்ன மனுஷன் இருமுறா. டாக்டர், என்ன ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க டாக்டர். யாரா? டாக்டர், ஏன் சொல்றீங்க? படாத இடத்துல அடிபட்டுடுச்சு. என்ன சாப்பிடணும் டாக்டர்? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆப்பிள் ஜூஸா, சாத்துக்குடி ஜூஸா, எள்ளியா, குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாயா, இடியாப்பு, சில்லி சிக்கன், சிக்கன் ஃப்ரை, ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிட டாக்டர். அப்படி ஆமா, என்ன சொன்னீங்க டாக்டர்? மருந்து ஒண்ணு வேண்டாமா? வெரி குட். எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா? சரி ஆமா, கண்ணு கேட்டுக்கிட்டே இல்ல. குடி. கை 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 ஏற்பாடு பண்ணுங்க. வேலையில போற ஓனரை கையில பிடிச்சாச்சு. குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டுதானே தீரணும். ஏற்பாடு பண்ணி தொலைக்கிறையா? அப்படி கண்ணு என்ன? சரிங்கம்மா. குமுதா. ஆமா குமுது, இங்க வாமா. என்னையா? நீ கத்தினா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா. ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டட்டியா இருக்கு. வேற துணி இருந்தா கொடுமா. மாடியில எங்க மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, போய் பார்த்து எடுத்துக்க. ஐயோ. ஜிடிங் ஜிங். குமுது, ரொம்ப தேங்க்ஸ்மா. சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் தம்முன்னு இருக்கு. லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா, இல்ல லூஸ் பண்ணி விடுறீங்களா? என்ன குமுது? வாய மூடு. இப்ப லூஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நீ தின்னதுக்கு அப்புறம் டைட் பண்ணி விடணும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் இப்போ போயிடுறேன். போய் பாருங்க போ. பாரு குமுது, நான் இப்ப போறேன். உடனே சொன்ன வந்து சட்டேன்னா போலீஸ் வரும். ஆளை விட்டு எடுக்க சொன்னதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன். நான் வர எனக்கு அவமானமா இருக்கு. நான் போறேன், நான் போறேன். அப்பா முருகா, என்ன சுகமா இருக்குடா. அப்பா அப்பா அப்பா. ஐயோ, சும்மா தொட்டால எவ்வளவு சுகமா இருக்குடா கண்ணு. பசி உயிர் போகுது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? தின்னுடுவியா? சும்மா கண்ணு வைக்காதீங்க. இவ்வளவு சாப்பிடுவேன். நான் எப்படி சாப்பிடுறது? கை உடைச்சு விட்டீங்களே. அந்த கையில சாப்பிடுறது? இந்த கையில? ஏய், இந்த கையில எவன் சாப்பிடுமா? சாவு வரைக்கும் வேணா பட்டி கடன் சாவேன். சாவியா சாவு போ. பாருங்க, நான் செத்து போறேம்மா. என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ பூ இழந்து பொட்டு இழந்து விதவையா 7 வருஷம் ஜெயில். வாய மூடியா. பெரிய பண்ணி தொலைக்க சொல்ற. ஊட்டி விடுமா. உட்காந்து போல. நீ உட்கார் குமுது. தண்ணி உட்காரையா. வாய பார. மெதுவா தர. அண்ட சராசரமும் தெரியுது. ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம், கையில தான் ஊட்டி விடணும். எவ்வளவு நல்லா இருக்குடா முருகா. இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா புகாரியே சாப்பிட்டுடலாம். உனக்கு என்ன, இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் தங்க போற? என்னென்ன திங்க போறன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வீடு வாசல் எல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு. எனக்கு இருக்க பசிக்கு இந்த அழகை ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது? நம்ம கிட்டியா வேலை காட்டுற. ஐயோ, என்னங்க இந்த கையில வாலிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாத்தீங்களா? சரி, இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது? வாய பார. கட்டியா பிடிச்சு அப்படிதான் இடுப்பை கட்டியா பிடிச்சுக்க. என்ன சாப்பாடுப்பா முருகா. அப்பா, வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா. கோயில் மாதிரி சுத்திட்டு இருக்க. ராசியான இடம் பார்த்து உட்கார. அப்பா அப்பா. குமுது, நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா, சின்ன பையனா, அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா? வாய மூடியா. அதான்
தின்னு தொலைச்சாச்சு தூங்க. என்ன இது எதுல செஞ்சதுமா? எலவம் பஞ்சு. ஏன் கத்துற? ஏன் கத்துறேனா? எலவும் பஞ்சாயத்து அலர்ஜி வந்துட்டேன்னா அவ்வளவுதான், உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும். அப்ப ஒண்ணு செய், கிளீனா தரையில படு. கண்ணு குமுது கண்ணு என்ன? குமுது கண்ணு, இங்க கொஞ்சம் வாடா, உட்காருடா. தப்பா நினைச்சுக்காத, நான் உனக்கு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய முடியல, எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன். என்ன சுகண்டா முருகா, இதுக்கு முன்னால யூஃபார்ம் இல்ல எம்ஃபார்ம் இல்ல. போ, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னங்க நர்ஸ் ஒரு நோயாளி பணிவிட பண்றது இல்ல, நீங்க நர்ஸ் நான் நோயாளி. குமுதுமடி மெத்தையடி ஆடி. கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா? இல்லைங்க, நான் தூங்கும் போது யாராவது தாளாட்டு பாடினாங்க, இல்ல நீங்க பாடுங்க. வர ஆசத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் தேவையில்லைங்க. குடிங்க. கைய தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாய கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு, நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களா, அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமை எல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். டேய், ஐயோ, எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம், இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தொலைங்க. அது அப்பதாங்க தெரியும். கஷ்டம். வாங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா, என்ன சொல்லலாம் முருகா. ஆம்பளைங்க உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட்ட இழுத்துங்க. கொஞ்சமா தின்னா தேவலாம். முருகா, அப்பா முருகா, இந்த மாதிரி ஒரு குளிகளுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போல இருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. அப்பா. என்ன பண்றது, ஆபர செலவு நினைச்சு அடி வயிற்றுல புளிய கரைக்குதே. ஐயோ, குளிச்சது போதும். தொடச்சிட்டு வந்து சேரு. குமுது குமுது குமுது, நீயே கொஞ்சம் தொடச்சு விட்டுட. அடிச்சி, சும்மா இரியா. பொண்டாட்டி செய்ய மாட்டான், என் கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன், தொடச்சு விடணுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை. தலை நல்ல பொண்ணுதான், நான் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க?